இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு நேற்று என்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்கிறது, கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மாம்சம், ஆசை இச்சைகள். இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆண்டவரோடு நாம் ஆவிக்குரிய ஜபத்திலும் வேத வாசிப்பிலும் ஆண்டுடைய சமூகத்திலே நாம் காத்திருப்பதிலும் அநேகர் சோர்ந்து காரணம் இந்த மாம்சீக சிந்தனை. இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19-20 மாம்ச சிந்தைகள் என்ன காரியங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லி அங்கே வரிசையாக குறிப்பிடப்பட்டிருக்கு. மாம்சத்தின் கிரியைகள் வெளியங்கிரகமாக்கப்பட்டிருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலியவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று நான் சொல்வது போல இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு. முன்னே நான் சொன்னது போல இப்பொழுது நான் சொல்கிறேன். மாம்சத்தின் கிரியைகள் நம்ம அநேருக்கு தெரியும். கலாத்தியர் அந்த புத்தகத்தை நாம் திருப்பிக் கொள்ளும் போது 5ஆம் அதிகாரம் நாம் எடுக்கும் போதே அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் மாம்சத்தின் கிரியைகள் அநேகருக்கு. இதுக்கு பவுல் கலாத்திய சபைக்கு சிலுவையை குறித்து சொல்லும் போது மாம்சீக செயல்கள் நம்முடைய வாழ்க்கையில மாம்சீக சிந்தை எப்படிப்பட்ட காரியங்கள்லாம் கொண்டு வருதுன்னு சொல்லி அந்த கலாத்திய சபைக்கு சொல்கிறார். அப்போ நம்ம கிறிஸ்துவினுடையவர்களாக இருந்தா நம்ம ஆசை இச்சை எல்லாம் எங்க இருக்குமா? அது சிலுவையில அறைந்து விடுவோமா? அப்போ இன்றைக்கு இந்த லெந்து நாட்கள்ல சிலுவை குறித்து, ஆண்டுடைய இரத்தத்தை குறித்து, ஆண்டவரை குறித்து, அவர் உயிர்த்தெழுதல், அவருடைய பாடுகளை குறித்து தியானிக்கிற நாம் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மாம்சம் அது மற்ற இச்சையான காரியங்களுக்கு சில நேரங்கள்ல நாம் இடம் கொடுத்து விடுகிறோம். சிலுவையிலே நாம் அறைய வேண்டும். இங்க மாம்சத்தை குறித்து, மாம்ச கிரியைகளை குறித்து அநேக சொல்லப்பட்டிருக்கு. அங்க விபச்சாரம், வேசித்தனம், இதெல்லாம் நிறைய நம்ம சொல்றோம். விபச்சாரம், வேசித்தனம் அதெல்லாம் நாங்க செய்ய மாட்டோம். ஆனா அதுல சொல்லப்பட்டிருக்குது கோபம், வைராக்கியம், இதெல்லாம் இருக்குது. பகை, விரோதம், பாருங்க, சண்டை, பிரிவினை, களியாட்டுகள். இன்றைக்கு அநேக குடும்பங்கள், அநேக கிறிஸ்தவ பிள்ளைகள் களியாட்டுகள். பாருங்க, பேருந்துல பயணம் சென்றாலும் அக்கம் பக்கம் என்ன நடக்குது, இயற்கையில எப்படி வெளியே எதையும் பார்க்கறது இல்லை. பாருங்க, அவங்க செல்போன்ல ஹெட்செட்டை மாட்டிட்டு பாருங்க பிள்ளைகள் களியாட்டுகள். அவர்கள் பிடித்த பாடல்களை போட்டு, ஒருவேளை சினிமா பாடல்களை போட்டு பாடிக்கொண்டே சென்று கொண்டிருக்கிறாங்க. களியாட்டுகளுக்குள்ளாக பாருங்க, மாம்ச இச்சை, மாம்சீக சிந்தனை நம்ம வெளிப்படுகிறது. ஒரு கதை ஒன்று, இங்க பாருங்க, குரங்கு ஒன்று கடைக்குள்ளே செல்கிறது, பார்த்து கொண்டே இருக்கு. அப்போ அந்த குரங்கு கவனித்து கொண்டே இருக்குது. இந்த கடையில ஒரு அழகான ஒரு டப்பால கடலை நிறைத்து இருக்கிறது. அதை சாப்பிட அதற்கு ஆசை. அந்த கடைக்காரர் எப்பொழுது வெளியே செல்வார், அந்த கடையில உள்ள அந்த கடலையை எடுத்து சாப்பிட வேண்டும் என்று ஆர்வத்தோடு இருந்து அந்த நேரத்துல கடைக்காரர் வெளியே செல்கிறார். அது ஓடி போய் அந்த பாட்டிலை திறந்து கடலையை அள்ளியது. இப்போது அந்த கடலையை எடுக்கும்போது அந்த கை அந்த பாட்டிலில் மாட்டிவிட்டது. இப்போது குரங்கு போராடுது, எப்படியாவது கையை எடுக்கணும்னு. இப்போது எடுக்க அது முன்படும் போது
கடலையை அது விடுவதற்கு மனதில்லை. அது வெளியே கையை எடுக்கவும் முடியாதபடி திணறிக்கொண்டு கடைக்காரர் வந்து அதை பிடித்து அடித்து விரட்டி விட்டார். சில நேரங்கள்ல நாமும் கூட இப்படித்தான் பாவ அடிமை, அதை விடுவதற்கு மனதில்லாதபடிக்கு ஆசைப்பட்டு விடுகிறோம். சில பொருட்கள் மீது ஆசை, சிலர் பண ஆசை, பணத்துக்கு மீது ஆசை பாருங்க. சிலர் வந்து சில நேரங்கள் பதவி ஆசை, புகழ், சிலருக்கு வந்து அநேக உலக ஆசைகள், உலக பொருட்கள் வாங்கணும், நகை வாங்கணும், பணம் சம்பாதிக்கணும், இப்படி உலக மாம்ச எண்ணங்களுக்கு இடம் கொடுத்துட்டு அதை எடுக்கவும் முடியாம விடவும் முடியாதபடிக்கு நாம் சில நேரங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தவறி விடுகிறோம் பாருங்க. வசனம் சொல்கிறது கலாத்தியர் 5:17 மாம்ச இச்சை, மாம்சம் போராடிட்டு இருக்குது. மாம்சம் ஆவிக்கு விரோதமாக, ஆவி மாம்சத்துக்கு விரோதமா போராடுது. நீங்க செய்ய வேண்டுமென்று இருக்கிறவைகளை செய்யாதபடி இவை ஒன்றுக்கொண்டு விரோதமா இருக்குதுன்னு சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்குங்க. பாருங்க, இன்னைக்கு சிலுவை, அன்றைக்கு கர்த்தர் நமக்காக சிலுவையிலே பாடுபட்டார். இந்த சிலுவையிலே நாம் இந்த மாம்ச இச்சைகளை அறைந்து விட வேண்டிய நிச்சயம் நமக்கு இருக்கிற, நமக்குள்ள ஒரு எண்ணங்கள் இருக்குதா, இந்த மாதிரி காரியங்கள் மாம்சமும் ஆவிக்கு விரோதமாக போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் செய்யக்கூடாதுன்னு நினைப்போம். செல்போன்ல இல்லை சீரியல் பார்க்கக்கூட சிலர் ஜனங்கள் குடிக்கக்கூடாதுன்னு நினைப்பேன், ஆனால் குடிச்சிடுறேன். இந்த டிவியில சீரியல் பார்க்கக்கூடாதுன்னு நான் பொருத்தன் பண்ணி ஜெபிக்கிறேன், ஆனால் என்னால் அதை விட முடியலன்னு எத்தனை விசுவாசிகள் அவர்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். சில காரியங்கள்ல அடிமையாகி விடுகிறோம். கலாத்தியர் 5:16 பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சை நிறைவேற்றாதிருப்பீர்கள் என்று சொல்லி ஆவியின்படி நடந்து கொள்ளுங்க, ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்க. கலாத்தியர் 5:26 வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமல் இருக்க கடவும்னு சொல்லி அங்கே குறிப்பிடும். இப்போ கலாத்திய சபைக்கு கர்த்தர் இன்றைக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்னன்னா, நாம் மாம்ச இச்சைகளை சிலுவையிலே அறையணும். சில நேரங்களில் ஏதாவது ஒரு காரியத்துக்கு நாம் அடிமையா இருக்கிறோம். இந்த அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்கணும். இந்த காரியம் இந்த 2 நாட்கள்ல, இந்த 40 நாட்கள்ல நம்ம அநேக காரியங்களை தீர்மானம் எடுத்திருப்போம். இந்த அடிமை, ஏதோ ஒரு அடிமையா இருப்பீங்க, செல்போனுக்கு, சீரியலுக்கு, இல்லை ஏதோ ஒரு காரியங்களுக்கு அடிமையா இருப்பீங்க. அதுல இருந்து கர்த்தர்ட்ட நீங்க ஒப்பு கொடுத்து, நாங்க இதுல இருந்து நான் விடுதலை பெறணும்னு ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு ஏசப்பா, இன்றைக்கு பவுல் கலாத்திய சபைக்கு சொன்னது போல சப்பா, சிலுவை அந்த பாடுகளை குறித்த ஒரு வைராக்கியம் எங்களுக்கு வேணும் சப்பா. நாங்கள் வந்து எங்களுடைய ஆசை இச்சைகளை சிலுவையிலே அறையுண்டு எங்களுக்குள்ள உணர்வுள்ள இருதயத்தை தாங்க சப்பா. நாங்கள் மாம்ச கிரியைகளுக்கு செவி கொடுக்காதபடி, மாம்சத்தின்படி செல்லாதபடிக்கு ஆவியிலே நடக்கும்படி உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் ஜீவிக்க கிருபை தாங்க. துதிகான மகிமை மக்கேறடிக்கிறோம் மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென்.